Hi friends, today we will talk about காளான் கிரேவி தான். நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காளான் ரெசிபில நீங்க என்னென்ன வெரைட்டி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த காளானை வந்து நல்லா கழுவிட்டேன். ஒரு தடவை கழுவி இருக்கேன். இதோட இந்த மைதா மாவோட போட்டோம் அப்படின்னா வந்து அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் போயிடும். அதுக்காக மாவில் போட்டு கழுவுறது. இது டிப்ஸ் தான், யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் கழுவிட்டு வந்துடுறேன். இந்த மஷ்ரூமை வந்து காளானை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இல்லையா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுடலாம். ஆயில் லைட்டாக சூடாகட்டும். சூடாகல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஒரு வரமிளகா, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், கருவது கம்மியாக வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் 1 நல்லா பொடிசாக கட் பண்ணுங்க. எல்லாம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அரைக்கிறது தான். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வர போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டா அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா இதாகிடும். இந்த வதக்கும் போதே நம்ம வந்து இதோட உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வதக்கிட்டு அப்புறமேட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் தடவை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டாச்சு. இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் போடுவோம் இல்லையா? இது எதுக்காகன்னா வாசத்துக்கு மட்டும்தான். அதோட வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்றது தேவையில்லை. லைட்டாக அப்படியே வதக்கிட்டு நம்மளுடைய மஷ்ரூம் எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூமோடையே நம்ம வந்து காளானோட நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இதை கிளறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு இப்போ நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அரை மூடி அப்படியே திருவி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதுலேயே வந்து காளான் வந்து நல்லா வேந்துடும். கொத்தமல்லி லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரம் மசாலா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலையும் தூவிட்டோம்னா அவனுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் பிடிக்காதவங்களுக்கு கூட காளான் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும்.